விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். என்னங்க ஒரு ராஜாங்க, என்னங்க ராஜா? வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. ஒட்டகத்தில் வந்தானா, கழுதியில் வந்தானா, குதிரையில் வந்தானா, நடந்து வந்தானா தெரியாது. இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறா. 3 பேர் வந்திருக்கிறாங்க. உங்கள் ஊரில் ராஜா போந்திருக்காரா எங்கன்னு கேட்டால், கொஞ்சம் உட்காருங்க, இளைப்பாருங்க, டீ சாப்பிடுங்க, காபி சாப்பிடுங்க, மத்தியானம் லஞ்சு சாப்பிடுங்க, அங்கே போய் சொல்லி விட்டு அவர்களை இளைப்பாற வைத்து அவர்களுக்கு நல்ல போஜனம் பண்ணி போஜனம் கொடுத்து இளைப்பாற வைத்து தன்னுடைய சேவகர்களை அனுப்பி தங்களுடைய ஆட்களை அனுப்பி அந்த ராஜா எங்கு பிறந்தான்னு கண்டுபிடித்து சொல்ல வேண்டியதல்லவா மரபு. அதென்ன மரபு? அதை விட்டு போய் நீங்கள் போய் திட்டமாக விசாரிங்க, நீங்கள் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னீங்கன்னா நானும் வந்து என்ன இது? அப்போ அந்த இடத்துல வந்து இவர் உண்மையான அதை சொல்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி நடுவு வருது இல்லையா? இவருக்கு படிஞ்சுக்கிறதுக்காக கேட்டாரா இந்த கேள்வியை? படிங்க சங்கீதம் 37:12. நம்ம நினைக்கிறோம் அதை படிக்கும்போது நமக்கு அப்படிதான் தோணுது. ராஜா போய் குழந்தைய வணங்குறதுக்காக கேட்கிறாரு நமக்கு தோணுது. அல்ல. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, இங்க சொல்லுங்க, நானும் போய் வணங்க. என்ன பல்ல கடிச்சிட்டு பேசுறான் போல. இதானே? இப்ப எங்க போவாங்க? தோன்றி மறைந்து விட்டது நட்சத்திரம். இவர்கள் யூதேயாவுக்கு வந்து விட்டார்கள். இங்கதான் ராஜா போற பாருங்க. கூகுள் மீட் கூட விட்டுச்சு உங்களை. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெட்டு, உங்களுக்கு இது இல்லை, நெட் இல்லை, அங்கே போய் சேர்ந்துட்டீங்க. இந்த இடத்துல எந்த ஊரில் நம்ம மீட்டிங் நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் பாட்டு சத்தமாக வெளியே கேட்கக்கூடாது இல்லையா? மைக் வச்சு ஸ்பீக்கர் வச்சு கத்த முடியும், அதில் கத்த முடியாது. அங்கே சத்தம் கேட்குது, இங்கே சத்தம் கேட்குது, அங்கே சாமியானே போட்டிருக்காங்க, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எப்படி போய் கண்டுபிடிப்பீங்க? இவங்களுக்கு வழியே இல்லை, கூகுள் மேப்பும் இல்லை. கூகுள் மேப் தான் நடந்துச்சு இது வரைக்கும். அங்கே தோன்றி மறைந்து விட்டது கூகுள் மேப் நடத்தவில்லை. இப்போ என்ன பண்ணு தெரியாமல் திரு முடிச்சுட்டு என்ன பண்ண, காப்பி கொடுத்தானா டீ கொடுத்தானா ஒன்றும் தெரிய போய் கண்டுபிடிச்சிட்டுவான்னு சொல்லிப்பட்டார் ராஜா, ஏரோது ராஜா. இன்னொருக்க படிங்க அந்த வசனத்தை, 8ஆம் வசனம். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். எங்க போய் விசாரிப்போம்? நீங்கள் அதை கண்ட பின்பு, நீங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க. 9-10 வசனங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், ராஜா சொன்னதை கேட்டு என்ன கேட்டாருங்க? போய் பார்த்துட்டு வாங்கன்னு கேட்டுட்டு இவங்க போறாங்க. போகும்போது எங்க போறது உங்களுக்கு தெரியாது. தெரியாதனால என்ன பண்ணாங்க? திரு முழிச்சிருப்பாங்க அவங்க. போகும்போது அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும்படி இருங்க. இந்த நட்சத்திரம் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் தான் இந்த இடத்துல போடுறாங்க இல்லையா? The star which we had seen on the east. கிழக்கிலிருந்து கூட்டிட்டு வந்த நட்சத்திரம் இருக்காங்க இல்ல. அப்படியே அந்த நட்சத்திரம் கிழக்கிலிருந்து கூட்டிட்டு வரல, அப்படிதானே? அவங்க வந்து வெளியே வரும்போது அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், அப்படி இந்த நட்சத்திரம் கிழக்கிலே தோன்றி மறைந்து போய்விட்டது. அந்த கிழக்குல பார்த்த நட்சத்திரம் என்ன ஆயிடுச்சா? ராஜா சொல்லிட்டாரு, போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே வஞ்சக சூழ்ச்சியில சொல்றாரு. திருப்பியும் அந்த நட்சத்திரம் வந்துருச்சு. நல்லவனை போட்டிருப்பாலாம், பணம் சண்டை ஆளணும், ஒரு பணம் படிச்சு யூடியூப் ரூட்டர்ஸ்ன்னு கேட்பாங்க. ஷேக்ஸ்பியர் எழுதுவார். நியுமான், எட்டப்பம் பரம்பரைம்பாங்க. இப்படி பல காரியங்கள் உண்டு. காட்டி கொடுக்கிறவனுக்கு அவர்கள் புறப்பட்டு வரும்போது அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் திரும்பமாக தோன்றுகிறது. அங்கே தேவையாது தோன்றி பிள்ளை இருக்கும் ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும், பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவருக்கு முன்னாடி போச்சான். ஏன் அங்கிருந்தே கூட்டு வந்திருக்கிறது? ஸ்ட்ரைட்டா கூட்டு வந்திருக்கலாமே. கூகுளுமே பாதியில் ஏன் கட் ஆகணும்? பாதியில் இல்லை, அது ஆரம்பத்திலேயே கட் ஆகிடுச்சது. நீங்க லொகேஷன் பார்த்துட்டீங்க கிளம்பிட்டீங்க. இங்க வந்து திருப்பி கூகுள் மேப் வருது உங்களுக்கு. ஏன் எத்தனை நேரம் வரல? ராஜா மணிக்கு நியூஸ் போயிடுச்சு.
ராஜா சொல்லிட்டாரு, நீ போய் பார்த்துட்டு வந்து சொல்லு, நானும் போய் வணங்கிக்கிறேன். என்ன பண்ணுவான்? எந்த ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடு கிளம்புகிறோ அந்த நாடு அழிக்கப்படும் என்பதுதான் நியதி. அதானே முடிச்சு காட்டுறதா நினைச்சிருக்கிறாரு அவரு. பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் நட்சத்திரம் போனது. பிள்ளை இருக்கிற ஸ்தலத்துக்கு மேலே நின்று வாழை நீட்டி காட்டியிருக்கோம். அப்படித்தானே? இல்லை எப்படி தெரியும்? அகுது வால் நீட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸில், இந்த குடில் ஜோடிக்கிறதுல இதில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நட்சத்திரம் வந்து அங்கேருந்து அப்படியே நீட்டும், அப்படியே ஒரு ஒளி கற்று படம் அந்த அந்த குடிலுக்கு நேராக வரும். அங்கே பொம்மையெல்லாம் இருக்கும், குளிர் பொம்மைகள். அந்த வால் நீட்டி காட்டுகிறது. அந்த நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் அல்ல, அது காட்டி கொடுக்கிற நட்சத்திரம் என்பதை நாம் ஊர்ஜிதம் செய்கிறோம். எப்படி ஊர்ஜிதம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வசனத்தை படிச்சுட்டு அங்கே போயிடலாம். 12 வசனம் படிங்க. பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திருப்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் கடவுளால் எச்சரிக்கப்பட்டு. ஏங்க கடவுள் வர்றாரு? நட்சத்திரமே சொல்லலாமே. பள்ளிநட்சத்திர நட்சத்திரம் அப்பா நிற்கிதுப்பா, அப்போ சரிப்பா அரண்மனை கூட்டிகிட்டு போக நினச்சா வேற கூட்டிகிட்டு போயிடுறது. நட்சத்திரம் அங்கே நிற்கிது, நிற்கிற வரைக்கும் கூட போச்சு, மேலே வந்து நின்றுச்சு. இப்போ தூங்கி எந்திரிக்கிறாங்க. தூங்கி எந்திரிச்சு அடுத்து என்ன பண்ணுவானுங்க இவனுங்க? இந்த சாஸ்திரிகள் நேரம் ஏரோது வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்பாப்பா ஏரோதே பாரு, இங்கே தான் மாட்டு தொழுதுல பிறந்திருக்காரு, போ நீயும் போய் தொழுதுக்கோ அப்படின்னு வீட்டுக்கு போயிருப்பான். இது நட்சத்திரத்துக்கு, இந்த சூழ்ச்சிகள் மிகுந்த நட்சத்திரத்துக்கு சரியாக புரிந்திருந்தால் இவனு ஏரோதிட்ட போய் சொல்லிச்சுன்னா வந்து கொண்டு போட்டானே என்ன பண்ணுறது? எப்பா என் பின்னாடியே வாங்க கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதானே? இது நட்சத்திரம் வேலை முடிந்து விட்டது. முத்தத்தினால் காட்டி கொடுத்தான், முடிஞ்சு போச்சு. இனி அவன் வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். நீ 4 கூட செத்தானா என்னவோ பண்ணிட்டு போ, உன் வேலை முடிந்து விட்டது, நட்சத்திரத்து பணி முடிந்து விட்டது. இப்போ குறுக்க ஒரு இடர்பாடு வருது. என்ன வருது? செஸ் விளையாடுற மாதிரி உள்ள போகுது. யார் வர்றா? 12 வசனத்தை யார் வர்றா? தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் போனார்கள். யாரு? சாஸ்திரிகள். வேற வழி அப்படின்னா வேற வழி இருக்கு இல்லையா? அப்ப வேற வழி இருக்கு, அந்த வழியில் நேரம் கூட்டு விட்டுருக்க வேண்டியது தானே. இந்த நட்சத்திரம் வேற வழியா அவங்க ரிட்டர்ன் போறாங்கன்னா இந்த நட்சத்திரம் நேரம் வேற வழியா நேரம் பிள்ளையை தரிசிக்க வேண்டும் என்பதுதான் நட்சத்திரத்தின் நோக்கமாக இருந்தால் நேரடியாக இந்த வழியில கூட்டு வந்திருக்கலாமே. அது தோன்றி மறைந்து ராஜா பிறந்திருப்பான்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்க நேரம் அரண்மனைக்கு போய் அரண்மனைக்கு நியூஸ் பாஸ் பண்ணி அரண்மனை இருக்கவங்கெல்லாம் ஒரு வஞ்சக சூழ்ச்சி பண்ணிட்டு நீங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, நானும் போய் வணஞ்சுக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த நட்சத்திரம் காண போயிடுச்சு, கூட்டு போய் நிறுத்திட்டு காண போயிடுச்சு. இந்த வஞ்சக சூழ்ச்சிக்கு யார் இரையாகி இருப்பார்கள் கேட்டோம்னா சாஸ்திரிகள் வந்து இரையாகி இருப்பார்கள். சாஸ்திரியின் மூலமாக அந்த பிள்ளை இருந்த ஸ்தலம் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டவுடன் ராஜா என்ன செய்திருப்பார்? அந்த பிள்ளையை கொலை செய்திருப்பார் தானே. இப்ப தேவதூதன் வந்து என்ன பண்ணிட்டாரு? சாஸ்திரிட்டு சொல்லி டைவர்ட் பண்ணிட்டார், வேற வழியா போங்கன்ட்டார். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியமும் அங்க நடக்குது பாருங்க. 13-15. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு ஏரோது பிள்ளை கொலை செய்ய தேடுவான். ஏரோது பிள்ளை. இப்பதாங்க நமக்கு புரியுது. இந்த நட்சத்திரம் தோன்றி காணப்பட்டு அது வழி நடத்தி கொண்டு போய் விட்டுச்சு இவனுக்கு ரிட்டர்ன் போயிருந்தான்னா இயேசு கொலையாயிருப்பார். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். அதனால் நீ எழுந்து அவனில டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இப்போ நியூஸ் போகாது, அது டிலே ஆகுது இந்த இடத்துல. அதனால ஏரோது குழந்தையை கொலை செய்ய தேடுவான். அதனால நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய். எகிப்துக்கு நடந்து போ, லக்ஸுரியா போ, கோவேரி கழுதுல போ, ஒட்டகத்துல போ, ஒன்றும் கிடையாது, ஓடிப்போ. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். அதனால் நீ என்ன பண்ண, நீ குழந்தையும் பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். நான் உனக்கு சொல்லும் வழக்கம் அங்கே இருந்தேன். அவங்க சீக்கிரம் செத்து போயிடுவான், அது வரைக்கும் நீ வந்துரு, நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கே இரு. இப்போ இந்த இடத்துல தேவதூதன் ஏன் வர வேண்டும்? அப்ப நட்சத்திரம் நல்வழி காட்டியதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் நம்ம சொல்ல முடியும், ஒரு பட்டிமன்றவாதம் போல இல்லையா? இங்கு தேவனால் எச்சரிப்பை பெற்றார்கள், சாஸ்திரிகள் வேறு மார்க்கமாய் போய்விட்டார்கள். இங்கு தேவதூதன் மூலமாக அவர்களுக்கு எச்சரிப்பு கிடைத்தது, அவர்கள் ஓடி போய் விட்டார்கள் எகிப்துக்கு. எகிப்தில் என்னுடைய தாசனை வரவழைப்பேன் என்ற தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்காக இது நடந்தது. ஓசியா 11 சொல்றேன்.
அதுக்காகவா குழந்தை தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடந்த நிகழ்வு. அப்போ என்னாச்சு? இவர் எஸ்கேப் ஆயிட்டார். யோவான் ஸ்நானன் 6 மாதம் மூத்தவர், அவர் வனாந்தரத்துக்கு போயிட்டார். அவர் அங்கே அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ என்ன நடக்குது 16ஆம் வசனத்தில்? அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து மக்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எருசலேம் அந்த எல்லை எங்கிலும் இருந்த எல்லாம் ஏமாத்திட்டான்டான்னு சொல்லிட்டு 2 வயசுக்கு கீழே எல்லா குழந்தைங்களும், ஆம்பளை குழந்தைங்களை பூரா கொண்டான். அப்படின்னா வால் நட்சத்திரம் தோன்றினால் தலைவர்கள்